உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளை மார்கழி மாதத்தின் முதல் நாளோடு வரக்கூடிய பஞ்சமி. இந்த ஒரு நாளில் இந்த ஒரு தீபம் ஏற்றினால் போதும் உங்கள் வாழ்க்கையை மாறிவிடும். என்ன தீபத்தை நம்ம வாராகி தாயாருக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சில தெய்வங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு மனசு உருகி அவங்கள்ட்ட வேண்டணும் அப்படின்னா போதும், உடனே அந்த பிரச்சனை எப்படியாவது சரியாகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி அப்படின்றது பிறக்கும். சில நேரத்தில் நம்ம மனசு உருகி நம்ம கடவுள்கிட்ட ஏதாவது வேண்டிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது ஒன்று பூ கீழே விடும், சுவாமி படங்களை வச்சிருக்க பூ கீழே விடும், இல்லை லெமன் எலுமிச்சை கீழே விடும், அப்படி இல்லைன்னா பள்ளி சத்தமிடும். ஸோ நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு ஒரு ஆறுதல் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட தெய்வங்கள்ல ஒருத்தவர் தான் வாராகி தாயார். நீங்கள் அவங்கள மனசால நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகளை அவங்க நிறைவேற்றுவாங்க. ஆனால் உங்கள் பிரார்த்தனைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதே மாதிரி வாராகி தாயார் அப்படின்னு சொன்னாலே பன்றி முகம் கொண்டவர்கள், அதே மாதிரி பெண் உருவம் கொண்டவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க தாய் உள்ளம் கொண்டவர். இவங்க பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இதாக தெரிந்தாலும் கூட மனதளவில் ஒரு தாய் எப்படி நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம அம்மா கிட்ட சொல்லி அழும்போது உடனே அவங்க நமக்கு ஏதாவது செஞ்சுருவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தாய் உள்ளம் கொண்டவர் தான் வாராகி அம்மன். அப்படிப்பட்ட தாயாருக்கு உகந்த நாள் அப்படின்னா அது பஞ்சமி. நாளைக்கு மார்கழி மாதத்துடைய முதல் நாள்லேயே இந்த பஞ்சமி திதியும் வருகிறது. ஸோ இந்த நாளில் நம்ம இந்த ஒரு விஷயத்தை செய்யணும். பெருசாக ஒன்றும் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு எப்பொழுதும் போல் நீங்கள் அம்மனை வணங்கிக்கலாம், வாராகி அம்மனை. சாயந்தரம் நேரம் ஒன்று நீங்கள் சுவாமி கும்பிட்றீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு உள்ளே கும்பிட்டுடும். அதாவது அந்த 4 to 6 இந்த டைமுக்குள்ளே வாராகி வழிபாடு செய்யணும். ஒருவேளை அந்த டைமில் செய்ய முடியல அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கு பிறகு, குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 8 to 9 இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அம்மன் வழிபாடு, வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படின்னா அந்த நேரத்திலே ஒவ்வொரு பஞ்சமி திதிக்கும் நீங்கள் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 8 to 9னா 8 to 9 நீங்கள் செய்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அம்மனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியது கிடையாது. ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றி நெய்யோ அல்லது நீங்கள் நல்ல நெய்யோ ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அம்மனுடைய படம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ அல்லது சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள், நம்ம இந்த அரளிப்பூன்னு சொல்லுவோம்ல, அது சிகப்பு அரளின்னு சொல்லுவோம், அது செம்பருத்தி, இந்த மாதிரி சிகப்பு நிறத்தில் ஆன ஒரு பூவை போட்டுக்கலாம். அம்மனுடைய தீபத்துக்கும் அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு, அப்புறம் பழங்கள், முக்கியமாக மாதுளை பழம். அந்த மாதுளையை வெறுமனே வைக்காமல் கொஞ்சமாக அந்த மாதுளை முத்துக்களாக எடுத்து லைட்டாக தேன் விட்டு நீங்கள் அம்மனுக்கு வைக்கலாம். அப்புறம் பயறு வகைகள் இதெல்லாமே நீங்கள் வைக்கலாம். முக்கியமாக நீங்கள் பூஜையில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும். வாராகி தாயாருக்கு உரிய இந்த மந்திரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, காயத்ரி மந்திரம். அதை எப்போவுமே சொல்லுங்கள். வாராகி அம்மனுக்குரிய எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் காயத்ரி மந்திரம் சொல்வது அப்படின்றது ரொம்ப நல்லது. ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இதுதான் அம்மனுக்கு உரிய காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு மனசார உங்கள் பிரார்த்தனைகள், பண பிரச்சனை, எதிரிகள் தொல்லை, இல்லை வேறு என்னதான் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகளை மனமுருகி நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னா வெகு விரைவில் அது நிச்சயமாக உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அது நிறைவேறும். இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இந்த மாதிரி எளிமையான வழிபாடு செய்தீங்க அப்படின்னாலே போதும், தாய் உள்ளம் கொண்டவர் நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.